தமிழ் போல இனிதும் உண்டோ அள்ள குறையாதது கல்வர்கியத்தாகது அல்ல குறையாதது கல்வர்கியத்தாகது அரும்பொருள் இன்பத்திலும் ஆக உயர்த்திட்டது அல்ல குறையாதது கல்வர்கியத்தாகது அல்ல குறையாதது கல்வர்கியத்தாகது சொல்ல சொல்ல திகட்டோ தனது சந்ததி விருத்தி செய்யும் தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகர் ஜனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய படைத்தார். இதனால் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முனிவர்களாக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை என் உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மணி நாதகனான் பஸ்ராத்மாவிருந்தும் பிரிவுதக்குள்ளும் புலவர் நாவலிருந்தும் புலஸ்தரி காதிலிருந்தும் அங்கேரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசி மனத்திலிருந்தும் கிருது கேள்வி தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தினாடி போக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லறவளவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்தினோட வாழ்க்கையை இவ்வளவு இடம் கிடைக்கு வர இடம் ஏன் எழுச்சிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு இடம் கிடைக்க அதுல போய் படுத்துக்கிட்டு சூத்துல ஏத்திட்டா அப்புறம் தெரியும் ஐயப்பான்னு. இவ்வளவு இடம் கிடைக்க அதுல போய் உட்கார்ந்து கழகப்பிரியராக நடிக்கும் படையப்பா அவர்களுக்கு எனக்காக கலைக்காக நானா என முறையோடு உரையாடும் படையப்பா அவர்களுக்கு திருவாரூர் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்தக்கூடிய அன்புள்ள கொண்ட திருவாரூர் பாலிகின்ற அன்பு ஐயப்ப பக்த கோடி பெருமக்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ராஜா ஒளிபரிக்க நிலையத்தில் அன்புள்ளதற்கும் அதை 12 அன்பு நண்பருக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புள்ள கொண்ட அன்பு ராஜா உப்பு ராஜா அன்புள்ள கொண்ட அண்ணா அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே அற்புதமாக கொண்ட அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். இவ்விடமோ கந்தன் இருக்கக்கூடிய இடம். அப்படி கந்தனர் ஒரு வேலையை வாக்கு என்று சொன்னால் இவ்விடத்திலே முழு முதற் கடவுளாகப்பட்ட ஆணுமுகத்தினை இந்திரத்தினை மூசிக வாகனனை அந்த மகாபரமனை நாகப்பெருமானை வணங்கி விட்டு பிறகு நாங்கள் வெற்றி செல்லலாம். ஓடு போல் நாராயணன். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நல்வெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தில் இருக்க சென்று ஒரு பதம் பறிந்து வாரில் பொய்யல் கண்ட உண்மை அச்சுகரத்தை காணி முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம்
அவர் பெருமைகள் நாம கொண்ட ஆதி சென்றாலையும் சொல்ல முடியாது. குறிஞ்சிக்கிற மிருதக்கும் நெய்தல், நெய்தலுக்கு மிருதம் சொல்லக்கூடிய விதமான ஐவகை நிலத்துக்கும் 5 விதமான தெய்வங்களை இடத்தில் குடிகொண்டிருக்கிறோம். இவ்விடத்திலே பலவிதமான பெருமை இவ்விடத்தில் இருந்துட்டால் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலங்கு செய்வதை என் தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன். அப்படி இருக்கின்றவர்கள் இந்த அற்புதமான இடத்தை பார்க்கின்றவர்கள் தருணம் மிகுந்த இடமாக இவ்விடத்தில் இருந்துட்டால் பூலோகத்தில் வாழ்களுடைய மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு. அப்படி வாழக்கூடிய பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் படைக்கக்கூடியவன் இறைவனாகப்பட்டவன். அப்படி இறைவனாகப்பட்ட மனிதர்கள் படித்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மையை இவ்விடத்தில் கொடுத்திருந்தாலும் மனிதனாகப்பட்டவனோ தன்னை படைத்த இறைவனை அந்த சிலையில் படித்து அந்த சிலையில் தெய்வத்தை வாழ ஒரு தன்மை மனிதனிடத்தில் உண்டுன்ற ஒரு காரணத்தினாலே சிறந்த நேரத்தில் இந்த அற்புதமான குளிர்காலத்திலே சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அற்புதமாக வரக்கூடிய அந்நாடு ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனை காண்பதற்காக ஐயப்ப பக்தர்களால் நடத்துகிற அற்புதமான ஒரு விழா. அப்படி ஐயப்பனை வேண்டி அந்த ஐயப்பனுடைய அருள் எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்ற தருணத்திலே அந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைகளுக்கு செல்லலாம். ஆகிவிடத்திலே 48 நாள் மண்டலம். ஏன்னா கார்த்திகை 1ஆம் தேதி மாலையிடக்கூடியவர்கள் 48வது நாள் மண்டல பூஜை முடிக்கிற அந்த தருணத்தில் ஐயப்பன் கோவிலை சென்று அவருடைய அருள் பெறுவார்கள். அப்பேற்பட்ட அந்த ஐயப்பனை காண்பதற்காக அந்த 48 நாளும் சாதாரண விஷயம் கிடையாது. அனைத்து விதமான சந்தோஷங்களையும், அதாவது சந்தோஷங்களை துறந்து துறவியாக மேற்கொண்டு ஆசை வாசைகள் அனைத்தை விட்டு ஐயப்பனுக்காக தன்னை வருத்தி, தன்னுடைய உடலை வருத்தி, தன் மனதை ஒரே மாற்றத்தோடு, ஒரு பக்தி மாற்றத்தோடு, ஒரு சமமான, என ஏழை பணக்காரன் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே விதமான ஆடை, கருப்பு ஆடை உடுத்தி அந்த அரிகர சுதனாகப்பட்ட அந்த ஐயப்பனை காண போவதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா
எல்லாமே நல்ல ஆசி கிடைக்கும் என்று நல்ல அருள் கிடைக்கும் என்று என்பதற்காக தான் ஐயப்பனை நாடி செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற தருணத்தில் கருப்பு ஆடை யாருக்கு உகந்த ஆடை அப்படின்னா கருப்பு என்றாலே இந்த குளிர்காலத்துல கருப்பை தாங்கக்கூடிய சக்தி அந்த கருப்பு நிறத்துக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, ஏன்னா மனிதராக பிறக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு தருணத்திலே ஒவ்வொரு கிரகாதிபாதிகளுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கும். அதிலே சனி பகவானுடைய பார்வையும் இருக்கும். அப்ப சனி பகவானாகப்பட்டவன் பார்வை படுகின்ற பொழுது அவங்களை வருத்தப்படக்கூடாது, அவங்களை எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் செயல்படக்கூடாது கூடாது என்பதற்காக ஐயப்பனே வேண்டிக் கொண்டான சனி பகவான் என்ன நாடி வரக்கூடியவர்கள் எந்த ஒரு துன்புறுத்தலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு ஐயப்பன் கேட்டுக்கொண்டாராம். அப்ப மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள், சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளா இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கின்ற பொழுது சனி பகவான் 9 கிரகத்துல அது ஒரு கிரகம். என்னுடைய பார்வை என்னுடைய வேலை என்னமா எந்தெந்த நேரத்துல யார் அது சிவபெருமான நான் பிடிக்கிறது என் வேலையை செய்யணும். அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுக்கு 10ங்கிறக்காண்டி நான் பிடிக்காம இருக்க முடியாது அப்படின்னாரா. நீ பிடிச்சு அவங்களை என்ன சிரமப்படுத்துவியோ அதை பிடிக்காமவே ஒரு 48 நாள் என்னை நாடி வரக்கூடியவர்கள் அதுக்கு ஆளாகி, அதாவது கருப்பாடை உடித்துக் கொண்டு, அதாவது ஒரு எந்த ஒரு விதலையும் படுக்காம சாதாரண ஒரு தரையில படுத்து எழுந்திரித்து எந்த ஒரு ஆசையும், அதாவது பெண் ஆசையில வெறுத்து துறவியாக மேற்கொண்டு ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு தன் உடலை வருத்தி விரதம் மருந்து என்ன நாடி வரக்கூடியவர்கள் அதுலயே அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், கஷ்டப்பட்டுருவார்கள். அப்படி வரக்கூடியவர்களை பிடிக்கக்கூடாது. அதனால உன்னுடைய நிறமான உனக்கு உகந்த நிறமான அந்த கருப்பு ஆடையை உடித்துக் கொண்டு வருவார்கள். அந்த கருப்பு ஆடைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம் இந்த கருப்பு ஆடைக்கு உண்டு என்பதெல்லாம் சொன்ன ஒரு காலத்தினாலே அப்பேற்பட்ட ஒரு கருப்பு ஆடையை உடுத்தி ஐயப்பனை நாடி வரக்கூடியவர்கள் அருள் பெற வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டாரா. அதனால அந்த ஐயப்பனை வணங்கிட்டு கிடைக்கிறார். ஹலோ, கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை சுட்டிக்கிட்டு கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு உன் புகழை பாடி வார ஐயப்பா, உன் திருவடியை ஆடி வார ஐயப்பா, உன் புகழை பாடி வார ஐயப்பா, உன் திருவடியை ஆடி வார ஐயப்பா. கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு பாடி வார ஐயப்பா, உன் திருவடியே ஆடி வார ஐயப்பா. மலையில் போட்டுக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு, மலையில் போட்டுக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு, துளசி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு உன் புகழை பாடி வார ஐயப்பா, படியேறி வருகின்ற மையப்பா. கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு உன் புகழ பாடி வாரு ஐயப்பா, உன் திருவடியை நாடி வாரு ஐயப்பா. இருமுடியை தூக்கிக்கிட்டு இன்னிசைக்கு பாடிக்கிட்டு, இருமுடியை தூக்கிக்கிட்டு இன்னிசையை பாடிக்கிட்டு, இருமுடியை தூக்கிக்கிட்டு இன்னிசையை பாடிக்கிட்டு உன் புகழை பாடி வாரு ஐயப்பா, உன் புகழை பாடி வாரு ஐயப்பா. கரிகர புத்திரனே கர்ப்பூர நாயகனே, கரிகர புத்திரனே கர்ப்பூர நாயகனே, 18 படியேறி வருகிற ஐயப்பா, 18 படியேறி வருகிற ஐயப்பா. கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வெட்டி கட்டிக்கிட்டு கருத்து மாலை போட்டுக்கிட்டு உன் புகழ பாடி வாரு ஐயப்பா, உன் திருவடியே ஆடி வாரு ஐயப்பா, உன் புகழை பாடி வாரு ஐயப்பா, உன் திருவடியே ஆடி வாரு ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா.
ஆமா அப்படி ஐயப்பட வேண்டி இவரத்தில் வந்து விட்டால் திரீலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடியனா ஒரு நாளைக்கு ஒரு கழகம். எப்பேற்பட்ட வேலை உங்களுக்கு எல்லாம் அருமையான வேலை. எனக்கு எப்பேற்பட்ட வேலை சிறப்பு மிகுந்த வேலை. ஏன்னா கலகம் செய்வது நற்கலகம். ஆரம்பம் கலகமாக இருந்துட்டாலும் முடிவில் நன்மையாக இருக்கும், நல்லவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அப்பேற்பட்ட கழகத்தை விடத்தில் தொடங்க வேண்டும். அது நல்விதமாக விடத்தில் அமைய வேண்டும். இருந்துட்டால் இந்த இடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. பறவையினங்கள் வாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறுநிலத்தில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. ஹலோ பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடுதேன் சங்கீதக்காரன் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் நன்றி நன்றி. இந்த குருதினம் என வாழக்கூடிய மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு. நல்லதை நினைக்கக்கூடிய மனிதரும் இங்கே உண்டு, கெட்டதை நினைக்கக்கூடிய மனிதர்களும் இங்கே உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துட்டா அவரோட வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருவதெல்லாம் இயல்பு. அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நேரத்திலையும் சந்தோஷமாவே இருப்போம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்துல துக்கத்துல இருக்கலாம், எந்த நேரமும் அதே நிலையிலே இருப்போம்னு சொல்ல முடியாது. அதுலயும் ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல இந்த ஆனந்தம் தரக்கூடிய இடமாக இந்த கிருந்தத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படும் ஒரு ஆனந்தம். உயர்ந்த ஒரு மனிதன், உயர்ந்த மனிதனை யார சொல்றது? வளர்ந்த மனிதன் தான் சொல்றேன். யார் வளர்ந்துருக்காங்களா? ரொம்ப வளர்ச்சியா இருக்கிறவங்க உயர்ந்தவங்களா? அது கிடையாது. காசு பணம் வச்சிருக்கிறவங்களா உயர்ந்தவங்களா? அதுவும் கிடையாது. இல்ல ஜாதியில நான் தான் பெரியாள்னு சொல்லி கொடுத்துருவா, அவங்களும் உயர்ந்தவர்கள் கிடையாது. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்துட்டாலும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக இருந்துட்டாலும், எந்த ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்றான், அந்த மனிதன் தான் உயர்வான ஒரு மனிதன். ஆமா, ஒழுக்கம் தான்
ஒழுக்கம்டா மடப்பற வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க. அப்படி ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் இந்த இடத்திலே. அப்படி பார்க்கிறார்கள் உயர்ந்த மனிதர்களை அந்த விருதாக சொல்லிவிட்டார்கள். அப்படி பார்க்கின்ற இடத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும். உன் நிலவி கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலு கூட மிதிக்கும். உயர்ந்தவர்கள் நன்றி நன்றி உயர்ந்தவர்கள் இருக்கிற எல்லோருக்கும் வரும் என்ற விதமாக விடத்திலும் ஆதி போன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவள் போன்ற புதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சி சில மண்ட திறமும் குளவல்ல கோட்பாடும் குடிகள் விரும்பும் ஒரு அமைப்பற்று எண்ணம் ஞானம் பக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்துக்கு வந்தவுடன் என்னை அறியாமல் இங்கே யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? ஆலோலம் அற்புதமான ஒரு காரணம். இந்த காரணத்தை கேட்டவுடன் உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை பரட்டிக் கொண்டிருக்கின்றாள். எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே இன்று இந்த இடத்தில் இந்த வெள்ளியாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை விரட்டிக் கொண்டிருக்கின்றாள். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வெள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யார் நினைத்து காதல், யார் மீது காதல் அப்படின்னா படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். நான் எப்பவும் சொல்லுவேன் கடுப்பா இருப்ப படையப்பனா 5 படைக்கு அதிபதி முருகப்பெருமான். இதுவரைக்கும் முருகப்பெருமானுக்கு 5 படைவீடு உண்டு. இந்த வள்ளியை திருமணம் முடிக்கிறதுனால 6வது படைவீடு உருவாக போகின்றது. அதனால 6 படையப்பன். அதுதான் படையப்பன். வெள்ளை நிறம் கொண்டவர் தான், வெள்ளை மனசினர் உள்ளவர். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா முதல் படைவீடு எது அப்படின்னா திருப்பரங்குன்றம், 2வது படைவீடு திருச்செந்தூர், 3வது படைவீடு பழனிமலை, 4வது படைவீடு சுவாமிமலை, 5வது படைவீடு திருத்தணி, 6வது படைவீடு பக்கத்துல இருக்கு.
ஆமா, எல்லாம் தயாரான நிலையில் இருக்கின்றது. அன்னவர்களை சந்தித்து முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கு விடத்தில் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படி பார்க்கின்ற தருணத்திலே இந்த பெண்ணாகப்பட்ட முருகப்பெருமான் பார்த்து 8 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏன்னா 5 வயதில் அறியாத பருவத்திலே முருகப்பெருமான் வள்ளியை பார்த்த நேரம். இப்போது அன்னவரி எப்ப வருவாரு இன்னவளாகப்பட்டவள் காத்துக் கொண்டிருந்தார். அப்படி இந்த இடத்தில் அன்னவளாகப்பட்டவள் உறவை நாடி இடத்தில் அன்னவள் காவல் கொடுத்து காத்து கொண்டிருக்கின்ற தருணத்தை பார்க்கின்றவள். நானும் உந்தன் உறவை ஆடி வந்த பறவை எனது காணும் உட்காதி விழவில்லையா, உன்னஞ்சை தோடவில்லையா, பொண்ணுக்கு பூவும் பொட்டுத்தான் வேணும், பெண்ணாக இருந்தும் அதனையே மறப்பாயோ, கருவாச்சி கரூர் கருவாச்சி ஓஞ்சாட மாடு பார்வையானை காதல் வந்து உருவாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்போ காதல் வந்து புது உடமையாயாச்சு. நானும் உந்தன் உறவை ஆடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேறு செய்த நீரை, தேடி வந்த வேலை வேறு செய்த நீரை, உதிர்ந்ததடி கூறியில் நனைந்ததடி உயிரே உயிரே. வாராயோ
உனக்கு சார்பதே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை ஒரு செய்த நீரை தேடி வந்த வேலை செய்த நீரை சிந்தைகள் உதிர்ந்ததடி நனைந்ததடி உயிரே நன்றி நன்றி நன்றி. ஆக இந்த அளவுக்குலாம் பாடணும் அப்படின்னா முதல் ஒளிபெருக்கி சிறப்பாக அமைய வேண்டும். அதே மாதிரி பக்கமள கலைஞர் பக்காவா இருந்தா தான் இந்த மாதிரி பாடுறத முதலில் பாட முடியும். அப்படி அற்புதமான ஒளிபெருக்கி அன்புலத்திற்கும் பக்கமள கலைஞர் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. இந்த வழக்கத்தை நிறைந்து கொண்டு இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவள் அப்பேற்பட்ட கந்தன் உறவை நாடி இந்த இடத்துல அண்டவளாகப்பட்டவள் காப்பல் காட்டுக் கொண்டால் இந்த வனமன்ற காட்டுக்குள் இப்படி வனத்துக்குள் இருக்கிற அந்த இடத்துல அண்ணவளை பார்க்கின்ற பொழுது பல விதமான விஷயங்கள் இருக்கின்றது. ஏன்னா மனிதனாகப்பட்டவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இயற்கையான காட்சிகளை கண்டுகளிக்கணும். இல்ல இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா அப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான இன்பம் அடைவதற்கான காரணமாக இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே பலவிதமான விஷயங்கள் இருந்துட்டாலும் காற்றின்று பல விதங்கள் உண்டு. அதில் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காற்றை சேர்ந்து பார்க்கின்ற தருணத்திலே எந்த புள்ள பூங்காற்றே வந்திருக்கிற டான்ஸ்கார பிள்ளை அடுத்த நோக்கத்திலே இருக்க நீ இன்னொரு வரி வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா யாரு யாரை நினைத்து பாடுவது அப்படின்னா முருகப்பெருமானே நினைச்சா அப்படி இருக்கும் இந்த வள்ளி பூளைய. ஏன்னா அந்த காலத்துல காதல்லாம் காற்று விளையாட்டனை தூது விட்டு இருக்காரு. அந்த மாதிரி விதத்துல நானும் ஒரு நேரத்துல காதலிச்சு வந்தேன். அதெல்லாம் வெறுத்து ரஷ்டிக பிரம்மச்சாரம் இருக்கின்றேன். இது இந்த தருணம் பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவள் இல்லாம நெஞ்சம் வாடுதே.
வரல. அப்புறம் ஊட ஒரு பாட கோர்த்துக்கிட்டீங்களே என்னவா? நல்லா இருக்கு போடுங்க. போடவா என்ன வேலை என்னங்க? நடிகர்ல என்ன பாட்டு பாடுறோமோ அதை வாங்கி பாடணும், அதோட நிறுத்திக்கிறேன். அப்புறம் ஊட கொண்டு கோர்த்துக்கிட்டு என்ன அர்த்தம்? தெரிஞ்சா பாடுங்க, இல்லாட்டா வள்ளியை செஞ்சு. எப்படி தெரிஞ்சா பாடுங்களா? இல்லாட்டா வள்ளியை செஞ்சீங்க, நாங்களும் உனக்கு இருக்க போறேன். நல்லா வரும். நல்ல தெரிஞ்சா பாடுங்க. போட்டி போடக்கூடிய ஆளெல்லாம் உள்ள இருக்கின்றார்கள். உனக்கும் எதுக்கும் எதிர கையா போட்டி படத்திலே வரசுமா? ஆமா, வரசுங்க பொருத்தி விடுங்க. ரொம்ப நாளாச்சு, பொருத்தி விடுங்க. அப்ப ஏதோ நீ முன்னாடியே வந்தனால பொருத்தி விட பொருத்தி விடவா? சரி பாடு. எவ்வளவு நேரம் பாடுறீங்கன்னு பாப்போம்.
வாடி வாடி உனக்காடி அடிபாடி எங்க மகனே பத்த முக்காத்து பாடாத வாய துறந்தே யாரை இங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியலே அண்டங்கா கைக்கும் குயில்களுக்கும் எறும் புரியலே எறும் புரியலே யாரை இங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியலே அண்டங்கா கைக்கும் குயில்களுக்கும் எறும் புரியலே எறும் புரியலே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாத்து பிடிச்சு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலாத்து பிடிச்சு ராப்பகலாத்து பிடிச்சு சூரியலிச்சு வேகை புடிச்சு ராப்பகலாத்து பிடிச்சு சூரியலிச்சு வேகை புடிச்சு பட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோஷாவே கட்டெருப்பு மற்றேன்னு சொன்னாங்க கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை அத சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கலே உச்சி வகுந்தெடுத்து உச்சி பூ வச்சகிரி பச்சை மழை பட்டக்கிளே இதுக்கு சொன்னாங்க இதுக்கு சொன்னதிலே நாய பண்ண கண்ணாத்தான் இனி மட்டும் தனிச்சிருந்தா ஏ ரோசா ஏ ரோசா ஏ ரோசா கூடவே வந்திருப்பேன் உன் ராசா உன் ராசா உன் ராசா வெளியூர் போயிருந்தா
பிடிக்க போறேன் கையில தோட்டம் நீத விளையாட்டம் துள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ள பனி தூங்கும் பசும்புள்ள முத்திர பொன்னாட்டம் காகாலத்தில் முருகோடத்தில் காதலன் காதலி செல்ல நானதானதமின் சொல்ல நதியோரம் நான ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானதானதமின் சொல்ல மங்கையர் பின்னாலே கைசும் சில்லாவே பழைய ஒரு காமுகற்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே கைசும் சில்லாவே பழைய ஒரு காமுகற்கு கண்ணிலே பூட்டு அங்கு விழாவே இங்கு விழாவே அழைத்து வரும் மூடனுக்கு மனசுல பூட்டு உறக்கங்கட்டு வழக்கங்கட்டு ஊருவமே கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதுல பூட்டு உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதுல பூட்டு உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை உங்களை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளு நடக்கலாம் நடக்குது வீட்டை விட்டு வெளியே போனா நாளு நடக்கலாம் அங்கு நாலு தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா கிடையாது. ஒருவன் நடத்து நாடகத்தை நிறுத்த முடியுமா நாம ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்தால் அன்பு மாறுமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னா இவர்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் நேர வரும் நேர வந்தால் அன்னவரையும் பாடவை போவி போட்டி பாட்டு பண்ணா விடிய விடிய பாடிக்கிட்டு இருக்கலாம் நாம நன்றி நன்றி ரசூலுடைய விருப்பத்திற்காக பாடணும் ஆக நம்ம இருவரும் போட்டி ஓட்டுக்கிட்டு இருந்தா வரக்கூடிய ஆளுகளிடத்துல என்ன விஷயம் அவர்களிடத்துல என்ன சரக்கு இருக்கு சரக்குனா படக்குன்னு எந்திரிக்க கூடாது சரக்குனா விஷயம் என்ற சரக்கு அவரிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டும் இல்லையா அதனாலே சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவில் சந்திப்போம் சுத்தமேரை தும்பும் மங்கையவள் இந்த உலகில் வந்தார் புத்திரந்த மங்கை வழி இந்த உலகெங்கு வந்தார் அதரம் மிகுந்த தேவர் சுந்தரி முழங்கி வரும் முழங்க வரும் அதரம் மிகுந்த தேவர் சுந்தரி முழங்கி வரும் முழங்க வரும் இதன் பதக்கும் நீங்கள் கந்த சாமிக்கு தகுந்த எத்திரன் பதக்கும் நீங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுத்தரம் நிறை தும்பும் சுரந்த மங்கையும் இந்த உலகில் என் வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி இருவருமே திருமாலுடைய கண்கள் அவதரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அமிர்தவழி தேவேந்திரம் வளர்க்கப்பட்டு தேவியானி என்று பெயர் பெற்று சூரபதுமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவர் குடிமக்களை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள் இப்போது சுந்தரவழி ரொம்ப சுதந்திர வழியாக திருமணத்திற்கு காவல் விருது காத்துக் கொண்டிருக்கிறார் அன்னவர் சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் திறந்து உலகை தவித்துக் கொண்டிருந்தான் அந்த ஆடவனை முதல் சந்திப்போம்